வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் போன வீடியோ, அதாவது ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா த சீக்ரெட், அதாவது ரகசியம் புத்தகத்தோட 13ஆம் பாகம் பார்த்துருந்தோம். இப்போ 14வது பாகம் பார்க்க போகிறோம். இந்த 14 பாகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல்ல விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ் புக்கில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நடுவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்த்தா இன்னும் சூப்பர் சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் எதுக்கு இந்த புத்தகம் படிக்கணும், அந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம வீடியோக்குள்ளே போன பிறகு நான் ஆத்தராக அல்லது அந்த புக்காக மாதிரி உங்ககிட்ட டேரெக்டாக பேசுவேன். அதேமாரி தான் இப்பயும் பேச போகிறேன். இப்போத்துலேருந்து நான் ஆத்தராக மாற போகிறேன். நான் இப்போ உங்கள் ஆத்தர். அதாவது முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அதாவது எந்த ஒரு எண்ணங்களை நம்ம அதிகமாக எண்ணுறோமோ அங்கே தான் விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் விளைவுகள் அதிகமாக இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பவர், உங்களோட ஒட்டுமொத்த சத்தியம் ஒன்றிணைந்து ஒரே இடத்துல நிற்கும். அப்போ தான் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையை மாற்றுறதோ, அது மட்டும் இல்லாமல் இந்த உங்கள் சுற்றி இருக்க மனுஷங்களை மாற்றுறதோ உங்களோட வேலைகள் இல்லை. நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டது தான் உங்களோட ஒரு உண்மையான ஒரு கடமைன்னு சொல்லலாம். அடுத்தவங்களை மாற்றுறது உங்களோட கடமை இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயற்கையோ இல்லை மற்றவங்களையோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களே மாற்றுறது உங்களோட கடமை இல்லை. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்கள் எதிர்காலத்தை நல்லதாக மாற்ற போகிறீங்க. அதுதான் உங்களோட ஒரே ஒரு எண்ணமாக இருக்கணும். அதுக்கு இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஈர்ப்பு விதி நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவானுங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாரி நீங்களும் வாழலாம். இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்களாம் அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ, அடுத்தவங்களை சரி பண்ணுறதுலையோ அவங்க வேலை செலுத்தாமல் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கரெக்டாக வழி நடத்திக்கிட்டாங்க. அதனால தான் மிகப்பெரிய ஜாம்பவானாக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க நெகட்டிவ் வண்டி பார்க்காம இந்த உலகத்தில் இருக்க அழகான உயிரினங்கள், அழகான மனிதர்கள் எல்லாத்திலும் சந்திச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை அணுவடுவா ஒவ்வொரு செகண்டையும் ரசித்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வாழ்ந்தாங்க. அதனால தான் இந்த சீக்ரெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஈர்ப்பு விசை மூலமாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பலிக்கும்ன்ற போது இந்த ஈர்ப்பு விசை எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் என்கிட்ட கேட்குற கேள்வியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் இந்த ரகசியத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா, இந்த ரகசியத்தை பயன்படுத்தி இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அவங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருளையும் வாங்கிட்டாங்கன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு பொருள் ஆகிடாதா? பேங்க் திவால் ஆகிடாதா? இந்தமாரி எல்லா பொருளும் தீர்ந்து போயிடாதா? காலி ஆகிடாதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. அதுக்கு தீர்வு இங்கே தான் இருக்குது. அதாவது ஒரு பொய் நம்மளை தவிக்குது. அதாவது என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, நம்மளை இருக்கிற இடத்துல இருக்க வைக்குது. அதாவது என்ன பொய் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது தீர்வு தான். இந்த பொய்யான தீர்வு தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் தப்பாக நினச்சிக்கிட்ட ஒரு பொய். என்ன பொய்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் கெட்டவங்க, இந்த உலகத்தில் இருக்க யாருமே நல்லவங்க கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் செய்கிறாங்க, நம்ம ஒன்று தான் நல்லது செய்கிறோம் அப்படின்றது உங்கள் மனசில் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது முற்றிலும் தவறு. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அது மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. அப்போனா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே கெட்டவங்களா? இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லவங்க தான். சில பேர் ஒண்டி தான் கெட்டவங்களாக இருப்பாங்க, அவங்கள ஒதுக்கிடுங்க. ஆனால் நல்லவங்க, நீங்கள் அந்த கெட்டவங்களுக்கும் நல்லது செய்யும் போது அவங்களும் நல்லவங்களாக மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கெட்டவங்களை பற்றி யோசிக்கிறீங்கன்னா, நீங்களும் கெட்டவங்க ஆகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க செய்கிற செயல்களாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதை பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் அவங்கள மாரியே மாற ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் ஒரு பயம் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம அவங்க ஃபாலோ பண்ணால் நம்ம கெட்டவங்களாக மாறிடும், இவங்கள பற்றி யோசிச்சுட்டு தான் நம்ம கெட்டவங்களாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏமாந்துருவோமா, இந்த உலகத்தில் எல்லாருமே பொய்யான ஆட்கள், நம்ம தான் உண்மையான ஆட்கள், நம்ம இந்த இடத்துல ஏமாந்துருவோமா, இல்லை நம்மளை அந்த பிஸ்னஸில் ஏமாற்றிடுவாங்களா, இல்லை நம்மளை இந்த இடத்துல ஏமாற்றிடுவாங்களா, வேறு இடத்துல ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு பயம். அந்த பயம் தான் உங்கள் வாழ்க்கையை அழிக்குது. அதனால் எல்லாரும் நல்லவங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவில் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதா, எங்களுக்கு நம்ம உஷாராக இருக்க தேவையில்லையா, அதாவது ஜாக்கிரதையாக இருக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதுக்குன்னு எல்லாரையும் நீங்கள் தவறாக பார்க்கக்கூடாது. அவங்களோட கேரக்டர் பார்த்துக்கோங்க, அவங்களோட நடக்க வழியெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களா, இதை தீர்மானிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லோரும் நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தான் சொல்லணும். இது எல்லாருக்கும் காமனாக பொருந்தாத ஒரு விஷயம், நல்லது கெட்டதுன்றது. அதேமாரி தான் நீங்கள் கேட்குற கேள்வி,
இது வந்து எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி இதுவாகிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ எல்லாருக்கும் வந்து பணக்காராயிடுவாங்களா? எல்லோரும் இந்த வந்து பொருட்கள் வந்து உலகத்தில் மிஞ்சாதா அப்படி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று கிடைக்கிது. அதே மாதிரி தான் நீங்களும் பணக்காரன் ஆனீங்களா கூட, எல்லோரும் இந்த உலகத்தில் பணக்காரனா கூட ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும். அந்த தேவைக்கு மூலமாக நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. அதனால் என்றைக்கும் இந்த மாதிரி கேள்விகள் தோண்டாதீங்க. எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது. எப்போயுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் ஒண்டி தான் வரணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தபடி நீங்கள் எடுத்து வைப்பீங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் ஒரு அபரிவிதமானது. இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த உலகத்தில் வாழும் போது நம்ம இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்களும் நம்ம முன்னோர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் உண்மைதாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்து போகுது, ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து தட்டுப்பாடாகுது அப்படின்னும் போது அதுக்கு ஈக்குவல், அதாவது அதுக்கு சரிசமப்படுத்துகிற அளவுக்கு இன்னொரு பொருள் வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே பயப்பட தேவையில்ல. இந்த பொருள் தீர்ந்துடுமா, இந்த பொருள் இல்லை இனிமேட்டு வராதா அப்படின்னு நினைக்கவே தேவையில்ல. ஒரு பொருள் இல்லைனா ஒரு பொருள். இன்றைக்கி நீங்கள் பேட் வச்சு எழுதிட்டுருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டில் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் செல்லில் எழுதுறீங்க. இதேமாதிரி மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். அந்த பொருள் இல்லைன்றதுக்கு வருத்தமே பட தேவையில்ல. வேறு பொருள் அதுக்கு காம்பன்சேட், அதாவது அதுக்கு ஈக்குவல் பண்ணுற வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வருது, அதாவது எதுக்கு நம்ம வந்து இந்த பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறோன்னா, நம்மளோட கண்கள் விரியாதனால தான். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலைன்னா 6th சாப்டரில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் நம்ம போகிறோன்னா, இங்கேருந்து ஒரு நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு ஏதாவது நாட்டுக்கு போகிறோன்னா, நம்ம வந்து நம்ம ஹெட்லைட்டை முன்னாடி, அதாவது லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லைட் வந்து இண்டிகேட் ஆகும். முன்னாடி ஒரு 200 ஃபீட் ஆச்சு இல்லை 20 ஃபீட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காருக்கு ஏற்ற மாதிரி வந்து அது முன்னாடி பிரதிபலிக்கும். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடலாம். ஆனால் முன்னாடி போக போக தான் அந்த லைட்டு பட்டு பட்டு உங்கள் ரோட்டுக்கு கண்ணு தெரியும். நீங்கள் ரொம்ப தூரம் இங்கேருந்து நீங்கள் வேறு ஏதோ ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து லைட் அடிக்க முடியாது. நீங்கள் பொறுமையாக தான் போக முடியும். அதேமாரி வாழ்க்கையில் எடுத்த உடனே 10வது ஸ்டெப்பு, இன்னும் 100வது ஸ்டெப்பு ஃபஸ்ட் இடத்துக்கு போயிடும் அப்படி நினைக்காதீங்க. ஒரு ஸ்டெப்பாக இருக்கணும்னு நினைங்க. நீங்கள் கார் ஓட்டுற மாதிரி முன்னாடி வெளிச்சம், நீங்கள் எவ்வளோ தூரம் கார் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வெளிச்சம் வரும். நீங்கள் ஒரே இடத்துல இருந்து அவ்வளோ தூரம் வெளிச்சிட்டு வரல, நான் இங்கேயே நின்றுக்கிறேன், அவ்வளோ தூரம் வெளிச்சம் வராது, நான் எப்படி போகிறேன் அப்படின்னு முட்டாள்தனமாக வச்சுக்காதீங்க. காரை நீங்கள் நவுத்துனா வெளிச்சமும் முன்னாடி போகும். காரை நீங்கள் அதே இடத்துல நிறுத்திட்டு முட்டாள்தனமாக இருந்தீங்கன்னா வெளிச்சமும் அதே இடத்துல தான் இருக்கும். அதனால் மூவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு நவுற ஆரம்பிங்க. ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்காதீங்க. அதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள், அதாவது தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. எல்லோரும் பணக்காரங்களும் தட்டுப்பாடு ஏற்கவே இருக்காது. உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. உலகத்தில் இருக்க எல்லாரும் பணக்காரங்களும் அவங்கள தான் லைஃப் பார்ட்னர் வரும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு தனியாக லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். எல்லோரும் அவங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு BMW வாங்கணும்னு ஆசை இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு வேறு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் BMW வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க கனவுல ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அது சின்ன ஆசைகளாக இருக்கட்டும், பெரிய ஆசைகளாக இருக்கட்டும், அது எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். அவங்க ஆசைகளை அவங்க க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினைப்பாங்க, ஒரு லைஃப் பார்ட்னர் வேணாம்னு நினைப்பாங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து இந்தமாரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்குது. எல்லோரும் பணக்காரானா தட்டுப்பாடு ஆகும்னு நினைக்காதீங்க. எல்லோரும் பணக்காரானா இப்போ இருக்கிற மாதிரியே இருப்போம் எப்போவுமே, ஓகேங்களா? ஆனால் என்ன கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும். அதனால் பணக்காரன் ஆகிறதுனால தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்குறத இனிமேட்டு நிறுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஏற்ற பொருள் இருக்குது. எல்லாருக்கும் அளவுக்கு அதிகமாகவே பொருள்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அது நீங்கள் நம்பணும். அது தட்டுப்பாடு ஆகுது நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. அது நம்பணும். எல்லா பொருளும் இருக்குது இந்த உலகத்தில் இருக்குது. எல்லாருக்கும் கட்டுப்பாடி ஆகிற அளவுக்கு தான் இந்த உலகத்தில் பொருள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பணும். நம்புறது மூலமாக அது இருக்கோ இல்லையோ அது உருவாக ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் மனசு எண்ணங்களை மாற்றிக்கோங்க. உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் இந்த உலகம் இயங்கும். உங்கள் எண்ணங்கள் எப்படி கிரியேட் ஆகுதோ அப்படி தான் இந்த உலகம் சுற்ற ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அது மேலே அபரிவிதமான ஆசை கொள்ளுங்க. அதுக்கு மேலே ஒரு பசி இருக்கட்டும். சாப்பாடு சாப்பிட்லாம் எப்படி பசி இருக்கும், அது அடையெல்லாம் உங்களுக்கு ஒரு பசி இருக்கணும். அது அடைஞ்சிட்ட மாதிரி உங்களுக்கு பசி இருந்தாலும் நீங்கள் அது ஒன்றும் அடையலைன்றது ஒரு உண்மை இருக்கும், ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் வந்து நிகழ்காலத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அடையலாம் அப்படின்ற பிளான் போடுங்க. இல்லை அது அடைஞ்சிட்ட மாதிரி ஏற்கனவே ஆசைப்படுங்க. அப்போ உங்களோட எண்ணங்கள் அதை நோக்கியே இருக்கும் போது பாசிட்டிவ், அது அடைஞ்சிட்ட மாதிரி ஆசைப்படுங்க. அது அடையணும்னு ஒரு எண்ணம் வச்சுருங்க. இல்லை அது அடைஞ்சிட்டு நம்ம வீட்டு வாசல் நிற்கிற மாதிரி நினைங்க. அதை பற்றி பாசிட்டிவாக நிறைய தாட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பாசிட்டிவான தாட்ஸ்லாம் நீங்கள் வந்து
கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அவனால் தான் என்னால் இதை அடைய முடியல, இவனால் தான் என்னை அடைய முடியல, அந்த பொருள் இவனால் அடைய முடியல, அந்த கார் வாங்க போனேன் இவன் நடுவில் வந்துட்டான், என்னோடய லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்க போனேன் இவன் தான் என்னை நடுவில் வந்தான் அப்படின்னும் போது எல்லாத்தையும் நடுவில் இவன் வந்தான் அவன் வந்தான் நான் மற்றவங்கள குறை சொல்லாமல் உங்களை நீங்கள் குறை சொல்லிக்கோங்க. உங்களை நீங்கள் குறை சொல்கிறது மூலயமா என்ன மாறும்? எதுவும் மாறாது. ஆனால் உங்கள் எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறுறது மூலயமா நீங்கள் மாறுவீங்க. அதனால் உங்கள் எண்ணங்களை கரெக்டாக சிந்தனைகள், உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் எதை நோக்கி போகிறோம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக அதை நோக்கி போவீங்க. நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்ல மறந்துட்டாங்க. நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல மறந்துட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் இது தான், இந்த ரகசியம். இந்த ரகசியத்தை தான் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இந்த சீக்ரெட், அதாவது இந்த ரகசியத்தை சொல்ல மறந்தனால தான் நம்ம இந்த நிலமையில் இருக்கோம். அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம். அவங்க மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லாமல், அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்க சொல்லாமல், அவங்க மிகப்பெரிய பணக்காரராக மிகப்பெரிய ஜாம்பவான இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவங்க செஞ்ச தப்பு அதுதான். ஆனால் இனிமேட்டு அதுமாரி நடக்காது. இந்த புத்தகத்து மூலயமா இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும், ஒவ்வொரு குடிமகனும் இந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு நாட்டு மக்களும், ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க எல்லா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மொழிகள்காரங்களும் இந்த ரகசியம் கற்றுக்கணும். இந்த ரகசியம் ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரகசியம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்கள் கற்றுக்கணும். இந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும். இந்த ரகசியத்தை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அடைவீங்க. அதுக்கு உங்கள் எண்ணங்கள் கரெக்டாக இருக்கணும். உங்கள் எண்ணங்கள் இருக்கிறது மூலிமா நீங்கள் அடையலாம். இது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ நீங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஃப்ரெண்டுங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது நடக்கணும், அதாவது நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். அது மூலிமா அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையில். உங்கள் ஒரு தயவால் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சோம் அப்படின்றது இதுவில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாவீங்க. அதனால் மற்றவங்களுக்கு சொல்லித்தாங்க. என்ன விஷயத்தை சொல்லித்தரேன்னா இந்த ரகசியத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த ரகசியத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லுங்கள். இந்த புத்தகத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அவங்க வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்த வைங்க. நீங்கள் நல்லது நினைக்கிறது மூலமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும். விவரங்கள் தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. இன்னொரு அற்புதமான அட்டகாசமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.